சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவரும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நாம் இந்த மாதா பிதா குரு தெய்வம் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த பெற்றோர்களுடைய பெருமை, தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை சிந்தித்து வருகிறோம். நாம் நேற்றைய தினம் இந்த வயதானவர்கள் ஏழ்மையிலே இருக்கின்ற பொழுதிலும் பிள்ளையை நல்லபடியாக கல்லூரிக்கு அனுப்பி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி நல்ல பட்டம் பெற வைத்து சிறந்த உத்தியோகத்திலே சேர்த்து அவனுக்கு வயது வந்ததும் திருமணத்தையும் நடத்தி வைக்கின்றார்கள். இந்த வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும் என்று எவ்வளவு ஒரு உயர்வாக வீட்டுக்கு வருகின்ற மருமகளை வீட்டுக்கு விளக்கேற்ற மகாலட்சுமி வேண்டும் என்று பெருமையாக கூறுகின்ற வழக்கம் சைவத்தமிழ் மக்களிடையே இருக்கிறது. வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். இப்போ சில பேர் வேடிக்கையாக கேட்பார்கள், வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு மகாலட்சுமி எதுக்கு? ஒரு தீப்பெட்டி தீக்குச்சி இருந்தால் போதுமே விளக்கேற்றுறதுக்கு. அந்த விளக்கு ஏற்றுகின்ற சாதாரண விடயம் என்று நாம் எண்ணி விடுவோம். அந்த மணமகளானவள் மருமகளாக வந்து வீட்டிலே விளக்கேற்றுகின்ற பொழுது மகாலட்சுமியாக அவளை பாவிக்கின்ற ஒரு சிறப்பு, உயர்வான இடத்திலே பார்க்கின்ற குணாதிசயங்கள் பெற்றோர்களுக்கு அமையும். வீட்டுக்கு விளக்கேற்ற ஒரு மகாலட்சுமி வேண்டும். எனவே இந்த திருமணம் நிறைவேறி வீட்டுக்கு மருமகள் வந்தாச்சு. இந்த மருமகள் வந்ததும் இங்கே இந்த அப்பா அம்மா, கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு வயசாகிவிட்டது, காது சற்று கேட்காது, கண் பார்வை குறைவாக இருக்கும், சற்று நடக்க முடியாது. இவ்வாறு உடல் நல குறைவுகளோடு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்கள். இந்த மருமகளுக்கு மாமன் மாமி. எனவே அவள் பார்க்கிறாள், இந்த வீட்டிலே தன்னுடைய கணவன் பெரிய இடத்திலே பெரிய உத்தியோகம் பார்க்கிறார். அவரை தேடி 4 பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், வசதியானவர்கள் வருவார்கள். அப்பொழுது இந்த நாகரிகம் தெரியாத இந்த வயசான அத்தையும் மாமா இங்கே இருக்கின்ற பொழுது சிரமமாக இருக்கும் என்று தலையணை மந்திரம் போடுகிறாள் கணவனுக்கு. எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா தனியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு சந்தோஷம்தானே. அவர்கள் இந்த பழைய வீட்டிலேயே அவர்கள் இருக்கட்டும், அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும், நாம் வேண்டியதெல்லாம் கொடுப்போம், நேரத்துக்கு நேரம் சாப்பாடை கொடுப்போம் என்று அந்த பழைய குடிசையிலே, இவன் சிறுவனாக இருந்து வளர்ந்த குடிசையிலே இந்த அப்பாவையும் அம்மாவையும் கொண்டே அமர்த்துகிறார். அங்கே கொண்டு போய் மனைவியினுடைய தலையணை மந்திரத்தின் மூலமாக இந்த மகனும் சேர்ந்து அவர்களை பழைய குடிசையிலே அமர வைத்துவிட்டு உணவு உண்பதற்காக 2 கோப்பைகளை கொடுக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம்
உணவுகளை கொடுப்பார்கள். அவர்கள் உணவை சாப்பிட்டு விட்டு அந்த மண் குடிசையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த தாய் தந்தையர்களை வயதான காலத்திலே இவ்வாறு நாம் புறந்தள்ளக்கூடாது என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். அதன் பின்பு என்ன நடந்தது என்பதை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவினுடைய போதனைகளில் பொன்மொழிகளாக இருப்பது அவருடைய மலைப்பொழிவு ஆகும். புனித லூக்கா நற்செய்தியாளர் மலைப்பொழிவு என்று சொல்லுவதிலும் பார்க்க சமவெளி பொழிவு என்று சொல்லுகின்றார். இயேசு இந்த நற்செய்தியிலே 4 விதமானவர்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மகிழ்ச்சிக்குரியவர்கள், நீங்கள் பெருமைப்பட வேண்டும், நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றார். 1 ஏழையர்களாக இருப்பவர்களும், 2 பட்டினியோடு இருப்பவர்களும், 3 அழுது பிரலாகின்றவர்களும், 4 நீதி உண்மைக்காக துன்புறுத்தப்படுகின்றவர்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களுடைய இந்த மனித சமுதாயத்திலே அவர்கள் கவலைப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். இப்படியானவர்களை பார்த்து நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்றும், எத்தகைய ரீதியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பதையும், இறையாட்சி உங்களுடையது, நீங்கள் அழுதுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக ஆறுதல் பெறுவீர்கள். இப்படி இயேசு ஒரு முரண்பாடான மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே அவர் வாக்குறுதி கொடுக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அழுகின்றோம் என்றால் நாங்கள் எப்படி ஆறுதல் பெறுவோம் என்பதை இயேசு இத்தகையவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது துன்பப்படுகின்றவர்கள், பசியாக இருக்கின்றவர்கள், பட்டினியோடு இருக்கின்றவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்றல்ல. ஆண்டவருடைய அழைப்பு அவர்களுடைய அந்த நிலையிலே இருந்து அவர்கள் உயர்வாக்கப்பட வேண்டும். அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன மனநிலையோடு நாங்கள் இத்தகைய எதிர்மறையான அல்லது பிரச்சனை மிக்க சூழல்களை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். இங்கே கிறிஸ்து கூறுகின்றது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தையாக இருக்கின்றது. எதிர்காலம் எப்பொழுதும் நாங்கள் என்னவாகும் என்ற ஏக்கத்தோடும் அல்லது கவலையோடும் அல்லது இந்த வாழ்க்கை எங்களுக்கு எதையும் தரமாட்டாது என்று சொல்லுகின்ற ஒரு விரக்தி நிலையை பற்றித்தான் நாங்கள் எதிர்காலம் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்காது, எதுவுமே சரிவராது, பிரச்சனை எதுவுமே தீர்க்கப்பட மாட்டாது என்று நாங்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலே நாங்களும் நம்பிக்கை இழந்தவர்களாக அடுத்தவர்களையும் அந்த நம்பிக்கையின் பாதையிலே முன்னேறுவதற்கு அவர்களுக்கு தடையாக இருக்கின்றோம், அவர்களை குழப்புகின்றோம். அவர்களுக்கு எங்களுடைய வார்த்தைகள் ஊக்கம் கொடுக்கின்றதாக அல்லாமல் அவை அவர்களையும் நாங்கள் எங்களுடைய இந்த விரக்தி நிலைக்கு இழுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இயேசு இந்த மலைப்பொழிவின் பொழுது கூறிய இந்த வார்த்தைகள் ஏழையர்களுக்கும், பட்டினியோடு இருக்கின்றவர்களுக்கும், கண்ணீரோடு வாழுகின்றவர்களுக்கும், இன்னும் பல்வேறு உண்மைக்கு நீதிக்காக உழைக்கின்ற பொழுது பெறுகின்ற துன்புறுத்தல்களுக்கும், இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லோருக்கும் இயேசு ஆறுதல் வார்த்தைகள் கூறுகின்றார். கடவுளுடைய வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே ஆறுதல் தருகின்றது. ஒருவரை நான் அணுகி சென்று கேட்ட பொழுது ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் அவர் திருப்பலிக்கு செல்லுவார் என்று. ஏனென்றால் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது, பெரியதொரு உயர்ந்த இடத்திலே அவர் இருந்தார். அவருக்கு குறையில்லாதவராக இருந்தாலும் அவர் சொன்னார், தான் ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது
அமைதியை அனுபவிப்பதாக, ஒரு விதமான சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு அங்கு வழி பறக்கின்றதாகவும் சொன்னார். எனவே நாங்கள் இறைவனை நாடுகின்ற பொழுது இறைவன் எங்களை தேற்றுவார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்ற ஆண்டவர்களே, எங்களுடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்வோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.